பயிற்சி 5.4ல क्वेश्चन நம்பர் 3 x ஒரு தேவையான அளவிலான பெரிய எண் எனில் x வந்து ஒரு பெரிய எண் எனில் cube root of x³ + 6 minus cube root of x³ + 3 இன் மதிப்பை தோராயமாக 1/x² என நிரூபிக்க அப்படினு சொல்லி இதோட மதிப்பு வந்து இது தோராயமா ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. x பெருசு எதுக்காக x பெருசுன்னு கொடுக்கறாங்கன்னா x ஓட வேல்யூ வெளிய எடுக்கணும். சரியா? x சின்னது கொடுத்தாங்கன்னா நம்பரை வெளிய எடுக்கணும். x பெருசுன்னு x வந்து பெருசுன்னு கொடுத்தனால x வெளிய எடுக்கறோம். அப்ப கொடுக்கப்பட்டது cube root of x வந்து பெருசுன்னு கொடுத்துட்டாங்க. cube root of x³ + 6 minus cube root of x³ + 3. அப்ப இந்த cube root னு சொல்லும்போது x³ + 6 whole to the power 1/3 plus x³ plus x whole to the power 1/3. x பெருசுனால x வெளிய எடுக்கலாம். அப்ப x வெளிய எடுக்கும்போது நம்ம என்ன ஆயிருது x³ power 1/3 plus 1 plus 6 by x³ power 1/3 plus minus x³ power 1/3 into 1 plus 3/x whole power 1/3. இப்போ இத பார்த்தா 1 plus x whole power n ஃபார்முலா இருக்குது. 1 plus x whole power n க்கான ஃபார்முலா 1 plus nx plus up to etc. அப்படினு எழுதிரலாம். இப்போ நம்ம இந்த x³ மூணு அடிபட்டு போய் x மட்டும் கிடைக்கும். இதுக்கு மட்டும் ஃபார்முலா யூஸ் பண்றோம். அப்ப x into 1 plus 1/3 into 6 by x³ plus 1/3 into 1/3 minus 1 divided by 2 into 6 by x³ whole square plus up to etc. இதுலயே மூணு போயிடுச்சுனா minus x 1 plus 1/3 into 3 by x³ plus 1/3 into 1/3 minus 1 divided by 2 into 3 by x³ in whole square plus up to etc. இப்போ இத மூணு சுருக்கலாம். இதெல்லாம் சுருக்கிரலாம். அப்ப x into 1 plus 2 by x³ minus 36 by 9 இன் அடுக்கு x இன் அடுக்கு 6 plus up to etc. minus x into 1 plus 1 by x³ minus 1 by x power 6 plus up to etc. நமக்கு வந்து x ஸ்கொயர் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்கொயர் எது வரைக்கும் வருமோ அந்த டைம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப தோராயமாக x into இந்த ரெண்டு டைமையுமே உள்ளுக்குச்சி x வந்து உள்ளுக்குச்சி காமனா வெளிய எடுத்தனா 1 plus அப்படினு ஆயிருது. இப்போ இந்த ரெண்டு டைம்ல கேன்சல் பண்ணா வர x into 1 by x³ ஏனா இங்க இருக்கிற 1 இங்க இருக்கிற 1 கேன்சல் ஆயிரும். இங்க இருக்கிற 1 கேன்சல் ஆயிரும். அப்ப 2 by x³ இங்க 1 by x³ கேன்சல் ஆச்சுனா 1 by x³ இந்த x³ ஏனா இங்க x மட்டும் எடுத்துக்குது. அப்ப நமக்கு x² டைம் வரும். மீதெல்லாம் விட்டுறலாம். அப்ப தோராயமாக பார்த்தனா 1 by x² என நிரூபிக்கப்பட்டது.